வணக்கம். இன்னைக்கு கேப்டனுடைய நினைவிடத்துக்கு வந்தேன். அவரு இறந்த அன்னைக்கு நான் வந்திருந்தேன். இதே இடத்துக்கு தான் வந்திருந்தேன். ஒரு சரியான ஒரு மக்கள் வெள்ளம் கூட்டம். அந்த கூட்டத்திலயும் வந்து அவர் முகத்த பார்த்து கண்ணீர் விட்டு அ கதறி அழுதுட்டு தான் நானும் போனேன். ரொம்ப மனசு வலிக்குது. அவருடைய இறப்பு வந்து அ இந்தியாவுக்கே வந்து ஒரு பெரிய இழப்பு தான். நான் வந்து சினிமாவில் தான் இருக்கேன். நடிகராக இருக்கேன். அந்த உதவி இயக்குனராகவும் இருக்கேன். நான் வந்து கேப்டன் அவர்களை வந்து சுதேசி படம், அப்புறம் வந்து சபரி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கேப்டன் அவர்களை வந்து நேரில் பார்த்துருக்கேன். மரியாதை படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு இதில் வந்து நானும் வந்து அவர் கூட நடிச்சிருக்கேன். அப்போ வந்து அவருடைய அந்த அணுகுமுறைகள் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. நான் வெளியிலிருந்து சொல்லி கேள்விப்பட்டேன். அதை நேர்ல வந்து நான் மரியாதை படத்துல வந்து அவரை பார்த்தேன். எவ்வளவு மரியாதையா எல்லாரையும் வந்து ஒரு சின்ன சின்ன நடிகர்களை கூட எவ்வளவு மரியாதையா நடத்துறாருன்றத வந்து நான் அன்னைக்கு தான் முதல் முறையா வந்து நேர்ல பார்த்தேன். அவ்வளோ ஒரு ஜாலியா சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசி அவ்வளோ ஒரு அன்பா இருந்தாரு. அப்படி நான் பார்த்து நேர்ல இருந்த ஒரு ஒரு மாமனிதர் இன்னைக்கு இல்லை அப்படின்னும் போது ரொம்ப மனசு வலிக்குது. அந்த அளவுக்கு ரணமா இருக்கு. இப்பவும் நம்ப முடியல. நான் இன்னைக்கு அவருடைய சமாதிக்கு வந்திருக்கேனா அப்படின்னா என்னால நம்ப முடியல. அவ்வளோ மனசு வலிக்குது. அவரு இருந்திருக்கணும். அவர் இருந்திருந்தா இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பாரு. இன்னும் நிறைய நிறைய ஏழைகளுக்கு வந்து அவர் உதவி பண்ணியிருப்பாரு. எவ்வளோ ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவர் மக்களுக்கு வந்து நிறைய செஞ்சிட்டு இருந்தார். அவர் அரசியல் எதிர்பார்த்து வந்து மக்களுக்கு செய்யல. அவர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாமனிதர் அவர். அரசியல் நான் கட்சி ஆரம்பிக்கணும், இந்த தேமுதிமுக கட்சி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக வந்து அவர் வந்து மக்களுக்கு செய்யல. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் நிறைய பேருக்கு வந்து தையல் மிஷினு, ஊனமுற்றவர்களுக்கு வந்து வண்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, உதவி இயக்குனர்களுக்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல ராஜா டி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மதியான நேரத்துல யார் பசியோட வந்தாலும் சரிங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரு. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். அவருடைய தயாரிப்புல கேப்டன் சினி கிரியேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்குங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா நான் வந்து அவருடைய சுதேசி படங்கள், சபரி இந்த மாதிரி படங்கள், மரியாதை இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் வந்து நான் அவர் கூட இருந்திருக்கேன். ஒரு நல்ல மனிதன், மாமனிதன். அவரை இழந்தது வந்து ஒரு பெரிய இழப்பு தான். மற்ற ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள்ல வந்து முன்னணிக்கு அப்போ அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் தான் நிறையா தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. பட் கேப்டன் அந்த மாதிரி இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னா அது ஆமாங்க, உண்மைதான். நீங்க சொன்ன கேள்வி ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா கேப்டன் அவர்களை பத்தி வந்து எவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நான் வந்து கேப்டன் அவர்களை வந்து பக்கத்துல இருந்து பார்த்ததுனால சொல்றேன். அவரை நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். கேப்டன் அவர்களை சினிமா படங்கள்ல பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற நடிகர்கள் பெரிய நடிகர்களா இருக்கட்டும், சின்ன நடிகர்களாக இருக்கட்டும், இப்போ வளர்ந்து வர நடிகராகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க கூட நடிக்கிற வந்து ஒரு துணை நடிகர்கள், கோ ஆர்டிஸ்ட். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹீரோ இருக்குல்ல, ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவங்க கூட நடிக்கிறவங்களுக்கு அவங்க அதிகமான ஒரு ஸ்கோப் அவங்க டைரக்டர் கொடுத்துட்டாருன்னா, அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. இவர் அந்த இடத்துல ஹீரோ வந்து டம்மியாவே இருக்கும் கொஞ்சம் சீக்வன்ஸ்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த சீனை எடிட்டிங்ல பார்த்துட்டு தூக்க சொல்லிடுவாங்க. எப்படியே பெரிய ஹீரோல இருந்து 2 படம் 3 படம் அப்கமிங் வர ஹீரோ கூட ஐயோ என்னங்க அவருக்கு அவ்வளோ பெரிய சீக்வன்ஸ் இருக்கு, நான் இந்த இடத்துல டம்மியா நிக்கிறேன், அந்த சீனை வெட்டி எறிங்க, அவங்க போர்ஷன்லாம் இருக்கக்கூடாது தூக்குங்கன்னு சொல்லி கோ ஆர்டிஸ்ட்டை வந்து அந்த சீனெல்லாம் எடுத்துட சொல்லுவாங்க, வெட்டி எடுத்துட சொல்லுவாங்க. ஆனா கேப்டன் ஒருவர் மட்டும்தாங்க தன் கூட நடிக்கிற நடிகர்கள் யாரா இருந்தாலும் சரி, அது சின்ன நடிகரா இருந்தாலும் பெரிய நடிகரா இருந்தாலும், ஏன் நானே வந்து கேப்டன் கூட நடிக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குன்னா அந்த இடத்துல அந்த சீன் வந்து முக்கியத்துவம் இருக்கு. நான் வந்து கேப்டன் அவர்களை வந்து ஒரு சீக்வன்ஸ்ல வந்து நான் வந்து அவரை நான் நடிச்சிட்டேன்னா அந்த இடத்துல கேப்டன் பார்த்துட்டு எனக்கு கை தட்டுவாரு. சூப்பரா பண்ணப்பா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாரு. இதே மாதிரி மற்ற நடிகர்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது எனக்கு எனக்கு தெரியும். நான் நேர்லயே பார்த்துருக்கேன். கேப்டன் வந்து மற்ற நடிகர்களை வந்து என்னைக்குமே
அழிக்கணும்னு நினைக்க மாட்டாருங்க, வளர்த்து விடணும்னு தான் நினைப்பார். தன் படத்துல வந்து தான் மட்டும்தான் பெரிய ஆளா இருக்கணும்னு நினைக்க மாட்டார். அப்படி நினைச்சிருந்தா தன்னுடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா 31 நிமிஷம் கழிச்சு தான் கேப்டனே என்ட்ரி ஆவார். நீங்க நல்லா பாருங்க படம், கேப்டன் பிரபாகரன் படம் பாருங்க. கேப்டன் அவரோட 100வது படம். அந்த படத்துல 31 நிமிஷம் 48 செகண்ட் 59 செகண்டா நம்மங்க. நீங்க வேணா பாருங்க இன்னைக்கும். அப்பதான் கேப்டனே என்ட்ரி ஆவாரு. அந்த மாதிரி கேப்டன் வந்து ஒரு நல்ல மனிதர், மாமனிதர். அந்த மனிதரை இழந்ததுனால இன்னைக்கு வந்து தமிழ்நாடே ரொம்ப வருத்தப்படுது. கேப்டன் அவர்கள் கூட வந்து மரியாதைன்னு ஒரு படம், அதுல நான் வந்து நடிச்சேன். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்றேன். ஜாலியா அவர் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இப்போ நான் அப்போ வந்து ஒரு மீனா மேடம் வந்து ஸ்டேஜில் வந்து பாடிட்டு இருப்பாங்க. பாடிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து அவங்க மீனா மேடம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஒரு ஃப்ரண்ட் ரோவில் வந்து ஒரு 4 பேர் அருவா வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு மிரட்டணும். அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து மீனா மேடம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் அருவாவில் வச்சுட்டு அப்படி மிரட்டுவோம். மிரட்டுற சீனுக்கு வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து டேரக்டர் பார்த்தா அந்த ரோல் ஆள் இல்லை. எங்கே அந்த ரோல் ஆள் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கப்பா ஜிம்பாய்ஸை காணோம் அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாம் வந்து இப்படி இப்படி உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ கேப்டன் வேட்டியை தூக்கி அப்படி மடிச்சு கட்டிக்கிட்டு, யாரு இந்த ரோலை இவனுங்கெல்லாம் ஜிம்பாய்ஸா, எட்டி விட்டா 8 காரணம் ஓடுவாளுகோ அப்படின்னு சொல்லி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு எங்களை வந்து அவ்வளோ கமெண்ட் பண்ணி, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சும்மா விளையாட்டா ஜாலியாக சொன்னோம்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் தோளில் தட்டி கொடுத்து அரவணைச்சு அந்த சீனை எடுத்தேன். அப்போ அந்த நினைவுகள் வந்து உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேப்டன் அவர்கள் வந்து அவருக்கு எவ்வளவு ஹியூமர் சென்ஸ் இருக்குன்றத வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து நான் உங்களுக்கு அதை சொல்லணுன்றதுக்காக அதை பகிர்ந்துக்கிட்டேன். ஒரு நல்ல மனிதர். அவருடைய இழப்பு வந்து அவரோட இடத்துல இருந்து நான் இப்படி அவரு சிரிச்சதை வந்து நான் சிரிச்சேனே தவிர, ஆனா உள்ள வந்து அவ்வளவு வலி இருக்கு. அவர் இல்லாத அந்த வலி அன்னைக்கு அவர் சிரிச்சு எல்லாரையும் கமெண்ட் பண்ணாரு இல்லையா, அதனாலதான் அந்த சிரிப்பு வந்ததே தவிர, இப்ப நான் அந்த வலியோட தான் நான் இப்போ அதை உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கிட்டேன். அவரு அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, அவரை வந்து நான் வந்து பார்த்தேன், கூட இருந்தேன், பழகின. இந்த மாதிரி ஒரு மரியாதை படத்துல ஒரு நடந்தது, சபரி, அப்புறம் வந்து இதெல்லாம் இருந்திருக்கேன். அவரு வந்து இப்படி இல்லாம அவருடைய சமாதியில வந்து நான் இப்படி ஒரு பேட்டி கொடுப்பேனா அப்படின்றத நான் அன்னைக்கு நினைச்சு கூட பார்க்கலைங்க. அப்படி இருப்பாரு மனுஷன், அப்படி கெத்துனா கெத்து அப்படி இருப்பாரு. ரியல் ஹீரோங்க. சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லைங்க, அவரு ரியலா ஹீரோ. த ஒன் மேன் ஆர்மி. நானும் வந்து நிச்சயமா வந்து அவர் இது வந்து ஒரு நினைவிடமா அப்படின்னு நான் பார்க்கல. இது வந்து ஒரு கோவிலா தான் நானும் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் நிறைய தலைவர்களுடைய சமாதிக்கு போயிருக்கேன். சத்தியமா சொல்றேன், நான் தொட்டு கும்பிட்டது கிடையாது. முதல் முறையாக என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றேன், நான் தொட்டு வணங்கிய ஒருவர் என்றால் அது எங்கள் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். இப்போ தொட்டு வணங்குறேன் அப்படின்னா அது கோவிலா தான் இருக்க முடியும் இல்லைங்களா. இது வந்து அவர் கோவில் தான். அவருடைய அதாவது அதை சொல்றதுக்கே எனக்கு வாய் வரல. இது அவருடைய கோவில். அந்த கோவிலுக்கு நான் வந்து ஒரு பக்தனா வந்திருக்கேன். கேப்டன் புகழ் எப்பவுமே நிலைச்சு நிற்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லா கேப்டன் புகழ் ஓங்கி நிற்கும். இப்போ கேப்டன் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வந்து நிறைய செஞ்சிருக்காருங்க. அவரு தான் வந்து நிறைய கடன் இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. அந்த கடனை அடைச்சி சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துக்கும் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் ஒன்றிணைத்து அவங்களெல்லாம் வந்து அங்கே மலேசியா, சிங்கப்பூர்லாம் கூப்பிட்டு போய் நிறைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் நடத்தி அவருடைய தனித்திறமையால் அந்த கடனை அடைச்சி இந்த நடிகர் சங்கத்தை வந்து அந்த கடன்ல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்து கடைசியா அவர் வந்து அந்த நடிகர் சங்கத்தை விட்டு போகும்போது
கடனையும் அடைச்சிட்டாரு. பேங்க்ல வந்து சில சில லட்சங்கள் வந்து பேங்க்லயும் இருந்துட்டு தான் அவர் வெளியில போனதா வந்து கண்டிப்பா அது வந்து எல்லாருமே சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் ஒரு சூழல். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேப்டனுக்கு வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வந்து எல்லாரும் தரப்புல வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னுடைய அன்பு கோரிக்கை தலைவர் நாசர் சார் ஆகட்டும், பொதுச் செயலாளர் வந்து விஷால் சார் ஆகட்டும், பொருளாளர் கார்த்திக் சார் ஆகட்டும், எல்லாருக்கும் நான் ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். கண்டிப்பா கேப்டன் அவர்களுக்கு அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நிறைய வளாகம் நீங்க அமைக்கிறீங்க. எடிட்டிங், டப்பிங் அந்த மாதிரிலாம் நிறைய வளாகம் வந்து ஒரு மேரேஜ் இது ஒன்று கட்டுறீங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் அதில் இருக்கு. இதில் ஏதாவது ஒரு இதுக்கு வந்து கேப்டன் அவர்களுடைய பெயரை வந்து நீங்கள் வைக்கணும். அது என்னுடைய அன்பு வேண்டுகோள். அவங்க குடும்பத்துக்கு வந்து எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அவரோட இழப்பு வந்து ஆறுதல் வந்து சொல்லவே முடியாது. அவங்களுக்கு இன்னும் அந்த அவர் இல்லாத அந்த வலி அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கும். அவர் இருந்திருந்தால் எவ்வளோ நாட்டுக்கு இந்த மக்களுக்கு அவர் நல்லது பண்ணியிருப்பாரு. நிச்சயமா அவர் இல்லாத ஒரு பெரிய இழப்பு தான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க குடும்பத்துக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.